இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த வீடியோல நம்ம வந்து பான் கார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபோன் நம்பரும், அதே மாரி பார்த்தீங்கன்னா, இமெயில் அட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம வந்து அப்டேட் பண்றது? இப்போ வந்து நம்ம பழைய ஃபோன் நம்பர் குடுத்துருப்போம். இல்ல நம்ம பழைய இமெயில் அட்ரஸ் குடுத்துருப்போம். இப்போ நம்ம வந்து ஆன்லைன்ல நம்ம வந்து பான் கார்ட் டவுன்லோட் பண்ண போனா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க எப்போ மொபைல் நம்பர் குடுத்தீங்களோ, அதுக்கான ஓடிபி வரும். அப்படி இல்லன்னா பார்த்தீங்கன்னா, உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து ஓடிபி வரும். அப்ப நீங்க டவுன்லோட் குடுக்க போனீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த இமெயில் அட்ரஸ் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ, அந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்து அந்த பான் கார்டு வந்துட்டு அவங்க வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அப்படிதான் நம்ம வந்து ஆன்லைன் மூலியமா நம்ம வந்து பான் கார்டு வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பான் கார்ட்ல லிங்க் பண்ண இமெயில் அட்ரஸ் உங்ககிட்ட இருக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஃபோன் நம்பர் இருக்கணும். ஸோ அப்படி நீங்க ஃபோன் நம்பர் நான் வந்து இல்ல, இமெயில் அட்ரஸும் இல்ல, நான் வந்து புதுசா அப்டேட் பண்ணணும். அத எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பான் கார்டு நம்பர் வந்து தேவைப்படும். பான் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆயிருக்கணும். லிங்க் ஆன ஆதார் கார்டு நம்பர். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டுக்கு ஃபோன் நம்பர் லிங்க் ஆயிருக்கணும். கண்டிப்பா வந்துட்டு ஆதார் கார்டுக்கு நீங்க என்ன ஃபோன் நம்பர் குடுத்துருக்கீங்களோ, அந்த ஃபோன் நம்பர் நீங்க பக்கத்துல வச்சுக்கணும். அப்பதான் நீங்க வந்துட்டு மொபைல் நம்பருக்கு நீங்க ஓடிபி அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதனால உங்களுடைய பான் கார்ட் நம்பர் எடுத்து வச்சுக்கங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்ட் நம்பருக்கு என்ன ஃபோன் நம்பர் லிங்க் இருக்கோ, அந்த ஃபோன வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணணும். நீங்க அப்படியே அப்டேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த வெப்சைட்க்கு வரணும். இந்த வெப்சைட்டோட லிங்க்க நான் வந்து வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க கிளிக் பண்ணி உள்ள வாங்க. உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து உங்களுடைய பான் கார்ட் நம்பர் கேட்கும். இந்த பான் கார்ட் நம்பர வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மாசத்த வந்து இதுல வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருஷம், பிறந்த வருஷத்த வந்து இங்க வந்து என்டர் பண்ணிட்டு, இங்க கீழ தெரியிற ஐ அம் நாட் ரோபோட் அப்படின்றத கிளிக் குடுத்துட்டு, நீங்க வந்து நெக்ஸ்ட் சப்மிட் குடுக்கணும். இங்க வந்து ரெட் மார்க் காமிச்சுச்சுன்னா, இங்க ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸ நீங்க வந்து கிளிக் குடுக்கணும். கிளிக் குடுத்துட்டு நீங்க வந்து சப்மிட் குடுங்க. சப்மிட் குடுத்தா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் மூவ் ஆகும். இந்த மாரி இந்த பாக்ஸ வந்து கிளிக் குடுத்து நீங்க சப்மிட் குடுங்க. இங்க பாருங்க ஐ அம் நாட் ரோபோட் அப்படின்றத கிளிக் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி டிக் மார்க் வரும். டிக் மார்க் வந்த பின்னாடி தான் நீங்க வந்து சப்மிட் குடுக்க முடியும். சப்மிட் குடுத்த பின்னாடி, இந்த மாரி பேஜ் வரும். உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு லிங்க் ஆன மொபைல் நம்பருக்கு நாங்க ஓடிபி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. கன்டின்யூ வித் இகேஒய்சி அப்படின்னு சொல்றத கிளிக் குடுங்க. அத கிளிக் குடுத்த பின்னாடி உங்களுக்கான ஓடிபி வரும். அந்த ஓடிபிய வந்து இங்க என்டர் பண்ணிட்டு சப்மிட் குடுங்க. அடுத்ததா இந்த பேஜ் வரும். இதுல உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் நீங்க குடுத்து, நீங்க வந்து சப்மிட் குடுத்துக்கலாம். நீங்க என்ன மொபைல் நம்பர் வேணும்ன்றீங்களோ, அந்த மொபைல் நம்பர் இங்க என்டர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன இமெயில் அட்ரஸ் வேணுமோ, அந்த இமெயில் அட்ரஸ் வந்து இங்க என்டர் பண்ணிட்டு, நீங்க வந்து சப்மிட் குடுக்கணும். நீங்க ஏற்கனவே இருக்கிற இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் இங்க காமிக்கும். இப்போ உங்களுக்கு என்ன மொபைல் நம்பர் வேணுமோ, என்ன இமெயில் அட்ரஸ் வேணுமோ, அந்த மொபைல் நம்பர இங்க டைப் பண்ணுங்க. இமெயில் அட்ரஸ இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு சப்மிட் குடுங்க. நீங்க சப்மிட் குடுத்த பின்னாடி, நீங்க என்ன மொபைல் நம்பர் லிங்க் குடுத்தீங்களோ, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். என்ன இமெயில் அட்ரஸ் குடுத்தீங்களோ, அந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்து ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபிய வந்து இங்க வந்து 2 பாக்ஸ்லயும் வந்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி முடிச்சுட்டு நீங்க வந்து வேலிடேட் குடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வேலிடேட் குடுத்த பின்னாடி உங்க அட்ரஸ் காமிக்கும். வெரிஃபை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோங்க. வெரிஃபை அப்படின்றத கிளிக் குடுத்துருங்க. நீங்க ஒன்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு நீங்க வந்து வெரிஃபை குடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் அண்ட் சேவ் பிரிண்ட். நீங்க அப்டேட் பண்ணது, நீங்க ஒரு ஸ்லிப்பா நீங்க வந்துட்டு எடுத்து வச்சுக்கணும் அப்டின்னா, நீங்க வந்து ஜெனரேட் அண்ட் சேவ் பிரிண்ட் அப்டின்றத நீங்க கிளிக் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான ஸ்லிப் வந்து ஓப்பன் ஆகும். நீங்க அந்த ஆப்ஷன கிளிக் பண்ண உடனே இந்த மாரி பேஜ் வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, யுவர் அட்ரஸ் அப்டேட் ரிக்வெஸ்ட் சக்சஸ்ஃபுல்லி அக்செப்டட் அப்டின்னு வரும். அதுக்கான அக்னாலஜ்மென்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருப்பாங்க. இந்த மாரி மெசேஜ் வந்துச்சுன்னா, உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் வந்து உங்களுடைய பான் கார்டுக்கு வந்து அப்டேட் ஆயிடுச்சு. நீங்க வந்து எப்ப வேணாலும் நீங்க வந்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் வச்சு நீங்க வந்து பான் கார்டு வந்து ஆன்லைன் மூலியமா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, என்எஸ்டிஎல் மூலியமா அப்ளை பண்ணவங்க மாத்திரம் தான் இதுல வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, யுடிஐ மூலியமா நீங்க வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த வெப்சைட்ல நீங்க வந்து தனியா இதே மாரி அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த மாரி உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் நீங்க மறந்தாலும், நீங்க வந்து ஈஸியா வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது பான் கார்டு நம்பர், ஆதார் கார்டுக்கு லிங்க் ஆன ஃபோனு. இது 2மே இருந்தா மாத்திரம் தான் நம்ம வந்து இத அப்டேட் பண்ண முடியும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டுக்கும், பான் கார்டும் லிங்க் ஆன மாரி பார்த்துக்கங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். பார்த்ததுக்கு ரொம்ப